Hi friends, welcome to Maxwell channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन லீனியர் அல்ஜிப்ரால இருந்து ஒரு क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். செகண்ட் क्वेश्चन குள்ள போயிடலாம். Let capital M is equal to A is equal to ABCD matrix such that ABCD belongs to Z. நான் அப்படியே எழுதிறேன். Capital M is equal to capital A is equal to A B C D ABCD such that A, B, C, D is belongs to integer and the eigenvalues of A are in Q அப்படினு போட்டுறேன் are in Q. So first நான் என்ன சொல்றேன் அப்படினா இதான் அவங்க கொடுத்திருக்கிற மெயினான டூல். क्वेश्चन தெளிவா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. क्वेश्चனை புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. முதல்ல பொறுமையா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதான் क्वेश्चन M னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. இந்த செட்டுக்குள்ள இந்த क्वेश्चனை தெளிவா புரியுங்க. M னு ஒரு செட் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இந்த செட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படினா A னு சொல்லப்படுற மேட்ரிசஸ் இருக்கு. மேட்ரிசஸ் கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். மேட்ரிக்ஸ் இல்ல, ஒண்ணு இல்ல, நிறைய இருக்கு. எப்படி A B C D ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த ABCD ல ABCD எல்லாம் என்ன அப்படினா ABCD எல்லாமே ஒரு இன்டிஜரா இருக்கும். அதாவது இந்த ABCDங்கற இடத்துல வர நம்பர்லாம் ஒரு இன்டிஜரா வரலாம். இன்டிஜர்னா என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து வர எல்லா நெகட்டிவ் நம்பரும், அதாவது -5 மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து அப்படியே -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 and so on ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதெல்லாம் இன்டிஜர் இல்லையா? அதுல எந்த நம்பர் வேணாலும் அதுல வரலாம். ABCD ல வரலாம். and eigen values of A, இந்த A ஓட ஐகன் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படினாக்கா அது ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கணும். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A வந்து Q ஆ இருக்கும். Q ல இருக்கணும். அதாவது ரேஷனல் நம்பர்ல இருக்கணும். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A ரேஷனல் நம்பர்ல இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. ரேஷனல் நம்பர் என்ன சொல்லியாச்சு. இப்போ இதான் மேட்ரிக்ஸ். அப்ப M-ங்கற செட்டுக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன் அதுல உள்ள ABCD எல்லாம் இன்டிஜரா இருக்கும். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A வந்து ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கும். ரேஷனல் நம்பர்னா என்ன? P/Q ஃபார்ம். ரேஷனல் நம்பர்னா P/Q ஃபார்ம் provided Q not equal to 0. provided Q not equal to 0 GCD of P, Q is equal to 1. ப்ராப்பரா டெஃபினிஷன் சொன்னா இப்படி தான் சொல்லணும். ரேஷனல் நம்பர்னா ரேஷனல் நம்பர்னாக்க 3/5 1/2 அப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது. ப்ராப்பர் டெஃபினிஷன் இதான் ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன். P/Q ஃபார்ம். இப்போ 1/2 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர். 3 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர் தான். ஏன் ரேஷனல் நம்பர்? ஏன்னா வெறும் 3 னு கொடுத்தா கீழே 3/1 போட்டுடலாம். அப்போ இது ரேஷனல் நம்பர் தான். -7 இன்டிஜர். -7ங்கிறது இன்டிஜர். ஆனா இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். எப்படி? -7/1 னு போட்டோம்னாக்கா இது ஒரு ரேஷனல் நம்பர். வெறும் 2 அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர். 2/1 னு போட்டோம்னாக்கா இது ரேஷனல் நம்பர். 1/2 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர். ஆனா இதை வந்து நான் என்ன பண்ண முடியாது? இன்டிஜர்ல எழுத முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்டிஜர்ல இருக்கிறத என்னால ரேஷனல் நம்பரா எழுத முடியும். ரேஷனல் நம்பரை என்னால இன்டிஜர்ல எழுத முடியாது. So every integer can be written in the form of a rational number, but no every rational number can be written in the form of an integer. எல்லா ரேஷனல் நம்பரையும் எல்லா இன்டிஜரையும் ரேஷனல் நம்பரா எழுத முடியும். ஆனா எல்லா ரேஷனல் நம்பரையும் இன்டிஜரா எழுத முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா Q அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரேஷனல் நம்பர் தான் ரொம்ப பெருசு. எதை விட பெருசுனாக்கா இன்டிஜரை விட பெருசு. இன்டிஜரை விட ரேஷனல் நம்பர் பெருசு. அதாவது இது வந்து இந்த green வந்து Q, அதாவது ரேஷனல் நம்பர்னா இதுக்கு உள்ள இருக்கிற ஒரு சின்ன ரவுண்ட் தான் இன்டிஜர். இன்டிஜர்ஸ் மொத்தமா ரேஷனல் நம்பருக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அப்ப எந்த இன்டிஜர் வேணும்னாலும் ரேஷனல் நம்பரா எழுதிக்கலாம். ஆனா எல்லா ரேஷனல் நம்பரையும் இன்டிஜரா எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு நம்பரை சூஸ் பண்றேன்னு வச்சுக்கங்க. இது வந்து ரேஷனல் நம்பர் தான். இது இன்டிஜருக்குள்ள இல்ல. அப்ப இந்த இடத்துல இருந்து எடுக்கிற நம்பரை அந்த ரேஷனல் நம்பரால தான் எழுத முடியுமே தவிர அதை இன்டிஜரா மாற்ற முடியாது. ஸோ ரேஷனல் நம்பர் இன்டிஜரை விட பெருசு அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இந்த கதையெல்லாம் பேசியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்க்கு போகலாம். இப்போ கொஸ்டின் வந்து M அப்படின்ற ஒரு செட் இருக்கு. அந்த செட்டுக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் எல்லா மேட்ரிசஸும் கலெக்ஷன் இருக்கு. ABCDங்கிறது இன்டிஜர், அதோடைய ஐகன் வேல்யூ வந்து ரேஷனல் நம்பர்ல வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் M is empty அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா இந்த M வந்து எம்டியா இருக்கும் அப்படின்றாங்க. அது உங்களுக்கு உண்மையா படுதா? M எம்டியா இருக்குமா? இப்போ M எம்டியா இருக்குமானா அப்போ எம்டியா இருக்காது அப்படின்னாக்கா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். கவுண்டர் எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்தை கரெக்ட்னா நீங்கள் மேக்ஸில் ப்ரூஃப் பண்ணணும்.
அதே விஷயம் தப்புனா எக்ஸாம்பிள் கொடுக்கணும், கவுண்டர் எக்ஸாம்பிள். அந்த கவுண்டர் எக்ஸாம்பிளை கொடுத்து தான் ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்ல முடியும். அதுவே அந்த விஷயம் கரெக்டாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ எப்படி நான் சொல்ல வரேன்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1 இதான் என்னோட மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, ஏபிசிடிக்கு பதிலாக 1 0 0 1 போட்டிருக்கேன். இந்த 1 0 0 1 எல்லாமே இன்டீஜர் தானே, அதனால ஏபிசிடி எல்லாம் பிலாங்ஸ் டு இன்டீஜர், அதனால 1 0 0 1 எல்லாம் இன்டீஜர் தான். அந்த கண்டிஷன் ஓகே. இதுல ஐகன் வேல்யூஸ் கியூல வரணும்ன்றாங்க. ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம ஃபார்முலா, அதாவது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு லாம்டா பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இதுதான் ஃபார்முலா ஐகன் வேல்யூ அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷனோட ஃபார்முலா இதை வச்சு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏனாக்கா இந்த டயகனல் இருக்கு இல்லையா, இந்த டயகனல்ல இருக்கிற நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணணும். 1 + 1 2, அந்த 2 தான் ட்ரேஸ் ஆஃப் ஏ. அப்போ 2 இன்டூ லாம்டா பிளஸ் டிட்டர்மினன்ட்னாக்கா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க, 1 1s are 1 minus 0 equal to 0. அப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லாம்டா பிளஸ் 1 is equal to 0. கரெக்டா? இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? இது 1 1, ஸோ 1 வரணும். அப்போ 1 1s are 1, மைனஸ் மைனஸ், அப்போ 1 வரும், -1 -1 -2 வந்துடும். அப்போ எடுக்கும் போது லாம்டா -1 இன்டூ லாம்டா -1 is equal to 0. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 1, 1 அப்படின்னு வரும். லாம்டாங்கிறது தான் ஐகன் வேல்யூ, லாம்டா வந்து 1ங்கிறது என்ன நம்பர்? ரேஷனல் நம்பர் தானே, 1ங்கிறது ரேஷனல் நம்பர் தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன், அந்த மேட்ரிக்ஸில் ஏபிசிடி எல்லாம் இன்டீஜராக தான் எடுத்துருக்கிறேன், அவங்க சொன்ன கண்டிஷன் படி தான் எடுத்துருக்கிறேன். சால்வ் பண்ணால் எனக்கு வர ஐகன் வேல்யூவும் ரேஷனல் நம்பரில் தான் வருது, அவங்க சொன்ன மாதிரி தான் வருது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த எம்மில் இருக்குன்னு அர்த்தம் தானே, இந்த மேட்ரிக்ஸ் அப்போ இந்த எம்மில் இருக்குது. இந்த ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துட்டாலே அந்த எம் என்ன கிடையாது, எம்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, நான் உள்ளே இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை கண்ணால் காமிச்சிட்டேன். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எம்முக்குள்ளே இருக்குன்னா அந்த எம்முங்கிற அந்த இந்த மேட்ரிக்ஸ் எம்முக்குள்ளே இருக்குன்னா எம்முங்கிற அந்த செட்டு, ஏங்கிறது மேட்ரிக்ஸு, எம்முங்கிற அந்த செட்டு எம்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எம்எஸ் எம்டின்னு கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. பிகாஸ் இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும்னு சொல்ல வரேன், எம் இஸ் நாட் எம்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, m is equal to ABCD such that ABCD belongs to integers அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. such that ABCD belongs to integers, therefore the eigen values வந்து are in ஓகே அதாவது செகண்ட் ஆப்ஷன் வந்து m is equal to ABCD such that ABCD belongs to integers இல்லையா, அப்படி இருந்துட்டாலே இப்போ எம்மோட தான் செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனில் இந்த எம் செட்டை தான் அப்படியே எடுத்து எழுதிருக்கிறாங்க, ஐகன் வேல்யூ மட்டும் அவங்க அதில் கொடுக்கல. அப்போ செகண்ட் ஆப்ஷனில் ஐகன் வேல்யூ பற்றி எதுவுமே பேசலை, மற்றபடி மற்ற எம் இது வரைக்கும் எழுதிருக்கிறாங்க. இது வரைக்கும் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, இது இல்லை, இது வரைக்கும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த செட்டை தான் சொல்கிறான், ஆனால் அவன் ஐகன் வேல்யூவை பற்றி எதுவுமே பேசலை. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐகன் வேல்யூ எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறான். ஐகன் வேல்யூ எது வேணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். எதுக்குள்ள? எம்முக்குள்ள. ஏன்னா செகண்ட் ஆப்ஷனில் எம் இஸ் ஈக்குவல் டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். எம்முங்கிற செட்டுக்குள்ள, எந்த செட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த செட்டை தான் அவன் சொல்கிறான். இந்த எம்முங்கிற செட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கும், ஐகன் வேல்யூஸை பற்றி அவன் பேசலை. அப்போ ஐகன் வேல்யூஸ் என்ன வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய யூகம். ஆனால் ஐகன் வேல்யூஸ் என்ன வேணாலும் இருக்கக்கூடாது. ஐகன் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கணும்? கியூவாக இருக்கணும், அதாவது ரேஷனல் நம்பராக மட்டும்தான் இருக்கணும், என்ன வேணாலும் இருக்கக்கூடாது. அப்போ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ ரேஷனல் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். அவன் அந்த கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணலை, அதனால் செகண்ட் ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா, நான் ப்ராப்பராக சொல்லணும்னா ப்ராப்பராக சொல்லணும். அப்படின்னா அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். எந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும்? இந்த செட்லேருந்து ஒரு மேட்ரிக்ஸை எடுக்கணும், அதுக்கு ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அந்த ஐகன் வேல்யூ கியூவாக இருக்கக்கூடாது. அந்த ஐகன் வேல்யூ கியூவாக இல்லைன்னா நான் செகண்ட் ஆப்ஷனை தப்புன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இந்த செட்லேருந்து இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இருக்கிற ஐகன் வேல்யூ எல்லாமே கியூவாக தான் இருக்கணும். செகண்ட் ஆப்ஷனில் ஐகன் வேல்யூ பற்றியே பேசலை, அப்படின்னா எந்த ஐகன் வேல்யூவானாலும் இருக்கலாம்னு சொல்கிறான், அது தப்பு. அந்த தப்பை தான் நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கணும், கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் இன்னொரு சொல்கிறேன் தெளிவாக பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, m is equal to ABCD where ABCD belongs to integers, அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு a எடுத்துக்கிறேன், இந்த a வந்து 0 1 -1 0. இப்போ நான் a எடுத்த 0 1 -1 எல்லாம் எதில் இருக்குது? இன்டீஜரில் தான் இருக்குது. அப்போ அவங்க சொன்ன கண்டிஷன் படி தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க? திரும்பி ஃபார்முலா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் a இன்டூ லாம்டா ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a is equal to 0. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் a, இந்த டயகனலாக ப்ளஸ் பண்ணோம், 0 + 0
0 into lambda, 0 into lambda plus determinant of a 0 into 0 0 plus 1 equal to 0. அப்போ lambda square 0 ஆயிடும் plus 1 is equal to 0. Lambda square equal to minus 1. Lambda equal to square root of minus 1. Square root of minus plus or minus square root of minus 1 வந்துட்டாலே lambda equal to I minus I தான் எழுதுவீங்க imaginary கரெக்டா. I minus I தான் eigen value சொன்னா இது belongs to என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரேஷனல் நம்பர் கிடையாது. ஆனா நமக்கு ஐகன் வேல்யூ எதுல தான் வரணும், ரேஷனல் நம்பர்ல தான் வரணும். இது வந்து ஹைபோதசிஸ், குளோபல் ஹைபோதசிஸ். அதுதான் நீங்க ஒரு ஆப்ஷனையும் அந்த ஹைபோதசிஸ் தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த ஆப்ஷன்ல ஐகன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எனக்கு என்ன வரணும்னா Q தான் வரணும். அப்ப எனக்கு செகண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஃபெயிலியர் ஆயிடும். இதான் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ், கவுண்டர் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தா எனக்கு ஆப்ஷன் ஃபெயிலியர், அதனால செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஐகன் வேல்யூஸ் கியூவா மட்டும் தான் இருக்கணும்னு ஹைபோதசிஸ்ல சொல்லியிருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல ஐகன் வேல்யூஸை பற்றியே பேசலை, அந்த மாதிரி பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி பேசாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை போட்டால் ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எகிரிடுது. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த கட்டத்துக்குள்ளே அடங்கணும். செகண்ட் ஆப்ஷன் அதனால தப்பு. ஓகே, இது கவுண்டர் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், இஃப் ஏ பிலாங்ஸ் டு எம். தேர்ட் ஆப்ஷனை தெளிவாக பாருங்க, நான் பொறுமையாக சொல்கிறேன். இஃப் ஏ பிலாங்ஸ் டு எம், அதாவது ஏ எம்ல இருந்தால் அப்போ இருந்துச்சுன்னு எடுத்துப்போம். ஏ எம்முக்குள்ளே இருந்தால் என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஏ ஃபார்மேட் இப்படி இருக்கும், உள்ள இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் இன்டீஜர்ஸாக இருக்கும், ஏவோட ஐகன் வேல்யூஸ் எல்லாம் கியூவில் இருக்கும். இதுதான் நமக்கு தெரியும். அப்படி இருந்தால் இதெல்லாம் இருக்கும். ஏவோட ஐகன் வேல்யூஸ்லாம் கியூவில் இருக்கும். எப்போ? ஏ எம்முக்குள்ளே இருந்தால். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, இஃப் ஏ பிலாங்ஸ் டு எம் then the eigen values of A are in Z அப்படின்னு சொல்றாங்க. Z ன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா தப்பா? A ஓட ஐகன் இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது M க்குள்ள இருந்தா, A M க்குள்ள இருந்தா A ஓட ஐகன் வேல்யூஸ்லாம் Q ஆ இருக்கும். ஆனா அவங்க Z ஆ இருக்கும்ன்றாங்க. நம்ம என்னன்னு சொல்றது? இது தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது தப்பு. ஏன்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஏன் கரெக்ட்னா நான் முன்னாடியே சொன்னேன், ரேஷனல் நம்பர் இன்டிஜரை விட பெருசு, Z விட Q பெருசு. ஓகே, Q Z விட Q பெருசு. அப்போ இதில் ஹைபோதசிஸ் படி ஐகன் வேல்யூஸ்லாம் Qல இருக்கும். Qல இருக்கும்னா இது ஃபுல்லாக இருக்கும். அப்போ Qல ஒரு ஐகன் வேல்யூ இருந்தால் அது கண்டிப்பாக Zல இருக்க தானே செய்யும். ஐகன் வேல்யூ Qலயே இருக்கு, அப்போ Zல இருக்க தான் செய்யும். Zல இருந்தால் Qல இருக்கும். மாற்றி சொல்லணும். Zல இருந்துச்சுனாக்கா Qல இருக்கு. சாரி நான் தப்பு மாற்றி சொல்கிறேன். Zல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக Qல இருக்கும். Qல இருந்தால் Zல இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா? Qல இருந்தால் Z இருக்க தேவையில்லை, ஆனால் Zல இருந்தால் கண்டிப்பாக Qல இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் A பிலாங்ஸ் டு M then the eigen values of A வந்து Zல இருக்கும்ன்றாங்க. Zல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எங்கே இருக்கும்? Qல இருக்கும். ஏன்னா Z விட Q பெருசு. Zல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக Qல இருக்கும். அப்போ கரெக்ட் தான். அவங்க Qல மட்டும் இருக்குன்னா அப்போ Zல இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் அவங்க Zல இருக்குன்றாங்க. Zல இருக்குன்னா கண்டிப்பாக Qல இருக்க தான் செய்யும். அப்போ அவங்க கணக்குப்படி ஐகன் வேல்யூஸ்லாம் Zல வந்துச்சுன்னா நம்ம கணக்குப்படி ஐகன் வேல்யூஸ்லாம் Qலையும் வந்துச்சுன்னு தான் அர்த்தம். மோர் ஓவர் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நான் சொல்கிறது இப்படி தான், இந்த லாஜிக் வச்சு மட்டும் தான் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன், இஃப் AB belongs to M or such that AB equal to Y then determinant of A belongs to 1, -1. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நான் போடுறேன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனில் AB belongs to M அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. AB belongs to M. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? A மாதிரியே B இன்னொரு மேட்ரிக்ஸ் M-க்குள்ள இருக்குது. அப்போ A வந்து M-க்குள்ள இருக்கிறதுனால Aவோட ABCD எல்லாம் பிலாங்ஸ் டு இன்டீஜரில் இருக்குது. Aவோட ஐகன் வேல்யூஸ் எல்லாம் வந்து Qல இருக்கும். அதே மாதிரி Bன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் Bவோட ABCD எல்லாமும் இன்டீஜர்ஸில் இருக்கும். Bவோட ஐகன் வேல்யூஸும் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா Qல இருக்கும். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் M-க்குள்ள இருக்குது. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, AB is equal to I, அதாவது அந்த ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் ஐன்னு வரலாம். இப்படி இருந்தால் ஏவோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து பிலாங்ஸ் டு 1, -1 அப்படின்னாக்கா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1, 1 வரணும், இல்லைன்னா -1 வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து வந்தால் 1 அப்படி இல்லைனாக்கா -1. அது ரெண்டுக்கு தவிர வேறு எதுவும் வராது. டிட்டர்மினன்ட் எதுக்கோட டிட்டர்மினன்ட்னா ஏவோட டிட்டர்மினன்ட். பியை பற்றி அவங்க பேசலை, தெளிவாக யோசிங்க. அப்போ இதான் இன்ட்டு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏபி பிலாங்ஸ் டு ஐ அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா? இதில் டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடுங்க. அப்படி எடுத்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு பிரிக்கலாம். அது வந்து ரூல்.
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு பிரிக்க முடியும் கண்டிஷன் இருக்கு. அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி பதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ ஐனாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தால் 1 தான் வரும், அதனால 1 போட்டேன். ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரலாம். 1ங்கிற ஆன்சர் இந்த ரெண்டு இடத்துல எப்படி மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? அதாவது எப்பெல்லாம் 1 வர சான்ஸ் இருக்கு? இந்த ஏவோட ஆன்சர் 1ஆ இருந்து, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட ஆன்சர் 1ஆ இருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட ஆன்சர் 1ஆ இருந்தா 1 1s are 1 வரலாம், ஒரு பாசிபிலிட்டி. ஓகே. இல்லையா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட ஆன்சர் -1ஆ இருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட ஆன்சரும் -1ஆ இருந்தா -1 × -1 +1 வரலாம், ரெண்டாவது பாசிபிலிட்டி. ஓகே. இதை தவிர வேற எப்படி இருந்தாலும் 1 வராது. இப்போ இது 1ஆ இருந்து இது 0வா இருந்தாலும் 1 வராது, இது 0வா இருந்து இது 1ஆ இருந்தாலும் 1 வராது. கரெக்ட் தானே? டிட்டர்மினன்ட் ஆஃப் விஷயங்கள் தானே. அப்போ நீங்க இப்படி நினைக்கலாம். எப்படி நினைக்கலாம் அப்படின்னாக்கா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து 1/2. அப்போ இது வந்து கேன்சல் ஆனால் 1 தானே வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 2 ஓகே, 2 ஒத்துக்கிறேன். 1/2 ஒரு ஒன்று எக்ஸிஸ்டே ஆகாது. 1/2 ஒரு வேல்யூ வராது. ஏன் வராது? பிக்கு ஏன் வராது? பியோ ஏவோ 1/2ங்கிற டிட்டர்மினன்ட் வேல்யூ வராது. ஏன் வராது? ஏன்னா பிக்குள்ளேயோ ஏக்குள்ளேயோ இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்டீஜர்ல இருக்கு. எந்த ஒரு 2 இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணால் ரேஷனல் நம்பரில் தான் ஆன்சர் வராது. கரெக்ட் தானே? எல்லா இன்டீஜரில் இருக்கும்போது அதுக்கு இப்படி பண்ணி இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா ரேஷனல் நம்பரில் ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ வரவே வராது. அதனால் நீங்கள் இந்த பாசிபிலிட்டியை யோசிக்கவே கூடாது. இது ஏன் யோசிக்கக்கூடாதுன்னா இதுதான் காரணம். ஏபிசிடி தான் இன்டீஜரில் இருக்குது. ஓகே. அப்போ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இது மட்டும் தான். இதில் அவன் ஏவை மட்டும் தான் கேட்குறான், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை மட்டும் தான் கேட்குறான். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பாருங்க 1 1, அப்படி இல்லைனாக்கா -2 தான் வரணும். இந்த 1 வரணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பாசிபிலிட்டிஸ் 1 1, அப்படி இல்லைனாக்கா -1. அப்போ அவங்க சொல்றது கரெக்ட் தானே? இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எம் ஆர் சச் தட் ஏபி ஈக்குவல் டு ஐயா இருந்தா தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு 1, -1 சொல்லிடுறாங்க. 4th ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இது சிஎஸ்ஐஆர் எக்ஸாமில் கேட்டால் பார்ட் சி கொஸ்டின். அதனால தான் 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட்.